கிங் எபிசோட் 5. ரியலி சாரி மேம், நாங்கள் இப்போவே எங்கள் டேபிளுக்கு போகிறோம். சந்தனாவின் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து விரைந்து சென்றனர். அவர்கள் பேசியதை கேட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சந்தனா வேகமாக தன்னுடைய ஆஃபீஸ் ரூமிற்கு திரும்பி வந்து கதவை மூடினாள். அந்த கதவில் சாய்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அப்படியே அழத் தொடங்கினாள். ஹரிஷ் கண்டிப்பாக ஒரு முட்டாள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது அவனுக்கும் புரியணும்னு தான் ஆசைப்படுறேன். எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்ற நான் எவ்வளோ போராடிட்டு தான் இருக்கேன். பட் என்னால் முடியல. என்ன ஆனாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் நான் அவனை கைவிட்ட மாட்டேன் என்று தனக்குள் பேசியபடி அழுது ஓய்ந்தாள் சந்தனா. அதே சமயத்தில் வீட்டிற்குள் நுழைந்த ஹரிஷ் அவனுடைய மாமியார் திலகா ஹால் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்தான். அவன் உள்ளே வரும் சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்த அவர், ஹரிஷ் இங்க வா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று அழைத்தார். ஹரிஷும் கண்களில் குழப்பத்துடன் அவருக்கு பக்கத்தில் சென்றான். ஹரிஷ், உனக்கும் சந்தனாவுக்கும் கல்யாணமாகி 2 வருஷம் ஆகப்போகுது. ஆனால் இன்னும் ஒரு பேரப்பிள்ளை எங்களால் பார்க்க முடியல. உங்கள் ஃபேமிலியில் குழந்தை பிறக்கிறது சம்பந்தமாக ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா என்று கேட்டார். அதை கேட்டு ஹரிஷின் முகம் மாறியது. அப்படிலாம் எதுவும் இல்லை, என்னோட பேரண்ட்ஸ் இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. எங்களோட பரம்பரையிலையும் அப்படி எந்த பிரச்சனையும் கேள்விப்பட்டதே இல்லை என்று பதட்டமாக பதில் சொன்னார். கண்களை சுருக்கி அவனை பார்த்த திலகா, அப்படியா? ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் உன்னோட பேரண்ட்ஸை பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது. அப்புறம் நீ சொல்கிறத மட்டும் வச்சு எப்படி நம்புறது? எதுக்கும் நான் ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நீ உன்னோட பேரண்ட்ஸை வர சொல்லு. உன்னோட சைடில் ஜெனட்டிக்காக எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நான் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். திலகா ஆர்டர் போடுவது போல கூற முகத்தை சுளித்தான் ஹரிஷ். அதான் தேவையில்லைன்னு சொல்கிறேனே, அவங்க எப்போவுமே ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. தேவையில்லாமல் நான் அவங்க பணத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல என்று பதில் கூறினான். ஆமாம், நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? நான் உன் பேரண்ட்ஸை மெடிக்கல் செக்கப் பண்ணணும்னு தானே சொல்கிறேன். அதுவும் உங்களோட நல்லதுக்கு தானே. அதனால் பதிலுக்கு பதில் பேசாமல் சொன்னதை செய். இப்போ எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது. நைட்டு நடக்க போகிற ஃபேமிலி கெட் டுகெதரில் நாம் மீட் பண்ணலாம் சொன்ன திலகா அவனுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். சற்று நேரம் அதே இடத்தில் அசையாமல் நின்றிருந்த ஹரிஷ் தலையை குலுக்கி தன்னை மீட்டுக் கொண்டான். கையை திருப்பி வாட்சை பார்த்த அவன், ஐயோ, ரீயூனியன் மீட்டப்புக்கு டைம் ஆயிடுச்சு, இவங்க பிரச்சனை அப்புறமா பார்க்கலாம் என்று வேகமாக ட்ரெஸ் சேஞ்ச் செய்தான். பின்பு மீட்டப் நடக்கும் மிகப்பெரிய ஆடம்பரமான ஹோட்டலுக்கு தன்னுடைய பைக்கில் கிளம்பினான். ஹோட்டலுக்கு முன்னால் இருந்த பார்க்கிங்கில் தனது பைக்கை விட்ட அவன் அதன் கண்ணாடியை பார்த்து கலைந்திருந்த தலைமுடியை சரி செய்து கொண்டான். ஹரிஷ், நீதான் அது? அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அங்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான் அஜய், ஹரிஷின் பழைய கிளாஸ்மேட். அஜயை பார்த்தவுடன் ஹரிஷின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தது. ஏ அஜய், நீ மட்டும் என்ன அப்படியே காலேஜில் பார்த்த மாதிரியே இருக்க? உனக்கு வயசே ஆகாதடா. அதுவும் இல்லாமல் அப்போ மாதிரியே இப்பவும் பாப்புலராக இருக்கான்னு வேற கேள்விப்பட்டேன். எப்பட்றா என்று வியப்பு மாறாமல் கேட்டான் ஹரிஷ். இந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். அஜய் சிரித்துக்கொண்டே விளையாட்டாக்க பதில் சொன்னான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் உன்னோட காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குடா. ஹரிஷ் பிறந்த மனதுடன் பாராட்டினான். அப்போது ஹரிஷின் பைக்கை கவனித்த அஜய், நீயும் மாறாம எப்பவும் போல வினோதமா தான் இருக்க. உண்மையாவே இந்த வண்டியிலேயே இவ்வளவு தூரம் வந்த என்று கேட்டான். ஆமா, என்னோட சொந்த பணத்துல நான் ஃபர்ஸ்ட் வாங்கின திங்ஸ்ல இதுவும் ஒண்ணு. யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுக்கறத விட நம்மளா சம்பாதிச்ச ஒரு பொருளை வாங்கும்போது அது இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கும் ஹரிஷ் சந்தோஷத்துடன் கூறினான். அதை கேட்டு தோள்களை குலுக்கிய அஜய், கூல் ஸ்டோரி ப்ரோ. சரி, உள்ள போலாமா? யாரெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கா, யாரெல்லாம் வயசாயிட்டாங்கன்னு பார்ப்போம் என்று சொல்ல ஹரிஷும் அவனுடன் சேர்ந்து சிரித்து பேசிக்கொண்டே உள்ளே சென்றான். ஹரிஷும் அஜயும் ஒன்றாக உள்ளே வருவதை அங்கே இருந்த எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அஜய், இவ்வளோ நாள் கழிச்சு உன்னை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கூட்டத்தில் பழக்கமான குரல் ஒன்று கத்த அங்கிருந்த மற்றவர்களும் அஜயுடன் பேச ஆர்வம் காட்டினர். அஜய் தனக்கு பக்கத்தில் இருந்த ஹரிஷை கை காட்டி, நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க, ஹரிஷ் உண்மையிலேயே இப்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டான் என்று கூறினான். உடனே அவர்கள் ஹரிஷை பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினர். ஹரிஷ் காலேஜ் படிக்கும் போதே யாரு கூடயும் பெருசா ஒட்டாம தான் இருப்பான். ஆனா இப்ப என்னமோ அஜய் மாதிரி ஒருத்தன் கூட சேர்ந்து வரான். ஒருவேளை நமக்கு தான் அவனை பத்தி சரியா தெரியலையோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். அந்த பார்ட்டி ஹாலில் இருந்தவர்களை ஒரு முறை பார்வையால் வலம் வந்த ஹரிஷ், இங்க வந்திருக்கிறதுலேயே நான் தான் ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணியிருப்பேன் போலயே. இதை பார்த்தா இவங்க எல்லாரும் என்னை குறைச்சிதான் இடப்படுவாங்க மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அஜயிடம் திரும்பி, சரி அஜய், நான் போய் உட்கார்றேன், நம்ம அப்புறமா பேசலாம் என்றான். ஓகே ஹரிஷ் பதிலளித்த அஜய் அவனின் நண்பர் கூட்டத்தில் கலந்தான். அங்கு காலியாக இருந்த ஒரு சேரில் அமர்ந்த ஹரிஷ் தன்னுடைய கிளாஸ்மேட்டுகளை சந்தோஷமாக பார்த்தான். பின்னால் அமர்ந்து அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் அமைதியாக கவனிப்பது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அப்பொழுது திடீரென்று அந்த இடம் பரபரப்பாக அவர்களின் கிளாஸ்மேட் ருத்திகா உள்ளே வந்து கொண்டிருந்தாள். வாவ், இவ ரொம்ப அழகா இருக்காளே. ஆமா, காலேஜ் படிக்கும்போது இவ தான் கேம்பஸ் பியூட்டியா இருந்தா. நம்ம காலேஜ்லேயே அவ தான் ரொம்ப அழகும் கூட. இப்பவும் அப்படிதான் இருக்கா நினைத்த ஹரிஷ் அவளுக்கு ஹாய் சொல்வதற்காக எழுந்தான்.
ஆனால் அவனுக்கு முன்பாக முந்திக் கொண்ட அஜய் நேராக ரித்திகாவிடம் சென்று, ஹாய் ரித்தி, என்னை மறந்துடியா என்று கேட்டான். அவனை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் செய்த ரித்திகா, அஜய் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்று கூறினாள். பதிலுக்கு சிரித்த அஜய், அது ஏதோ ஒரு மோசமான விஷயம் மாதிரி சொல்ற என்றான். அவனை பார்த்து தலையை சாய்த்து அழகாக சிரித்த ரித்திகா, நம்ம காலேஜ் படிக்கும்போது டேட் பண்ணிட்டு இருந்தோம், ஸோ அது ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயம்லாம் இல்லை கிண்டலாக கூறினாள். ஆமாம், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். இப்போ நினைச்சாலும் அந்த நாள்லாம் திரும்பி வராது. ஆனால் நீ இப்போவும் ரொம்ப அழகாக தான் இருக்க. சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் அஜய். பெருமையாக அஜயை பார்த்த ரித்திகா, சொன்னால் கொஞ்சம் கிளீஷேவாக தான் இருக்கும், இப்போவே அதை சொல்கிறது சரியானு கூட எனக்கு தெரியல, ஆனால் ஒரு பெரிய மீடியா கம்பெனியில் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறேன் என்றாள். நிஜமா சொல்கிறியா? கங்க்ராட்ஸ். அப்போ கூடிய சீக்கிரம் இந்த ஃபேமஸ் ரித்திகா என் ஃப்ரெண்டு தானே எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன். அஜய் அவளை பாராட்ட ரித்திகாவின் கன்னங்கள் சிவந்தது. ஆக்சுவலாக இன்னும் அஃபிஷியலாக சைன் பண்ணல, பட் பேச்சுவார்த்தைலாம் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே அந்த நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரித்திகாவும் சந்தோஷமாக கூறினாள். கண்டிப்பாக ரித்திகா, உன்னை போய் யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா சொல்லிவிட்டு அஜய் சிரித்தான். அப்பொழுது ஹரிஷுக்கு பக்கத்தில் ஒரு பெண்கள் கூட்டம் வந்து அமர்ந்தது. அதில் ஒரு பெண் மற்ற பெண்களை பார்த்து, ரித்திகா ஒரு ஸ்டாராக போகிறான்னு கேள்விப்பட்டேன், ராஜேஸ்வரன் குரூப்ஸை சேர்ந்த தியானா மீடியா கம்பெனியில் தான் அவள் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறாளாம் என்று கிசுகிசுப்பாக கூறினாள். அப்படியா? அந்த மீடியா கம்பெனி நம்ம கண்ட்ரிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி. ரித்திகா அதில் சைன் பண்ண போகிறானா? கூடிய சீக்கிரமே அவள் ரொம்ப பெரிய ஆளாக வரப்போறான்னு அர்த்தம். எதுக்கும் நான் இப்போவே அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுக்கிறேன் சொல்லிக்கொண்டே ஒரு பெண் எழுந்தாள். அதை பார்த்த மற்ற பெண்களும், இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இப்போவே அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுக்கிட்டா பின்னாடி அது ஒர்த்தா கூட ஆகலாம். அந்த 3 பெண்களும் எழுந்து ரித்திகாவின் அருகில் சென்றனர். ரித்திகா, எங்களுக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் வேணும் அவர்கள் கேட்க, ரித்திகாவும் சிரித்துக்கொண்டே அவர்களுடன் உரையாடினாள். இதையெல்லாம் பார்த்த ஹரிஷ், உண்மையிலேயே இது ரித்திகாவுக்கு ஏற்ற ஜாப் தான். சின்ன வயசுல இருந்து அவளோட கனவை விடாமல் வச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிஜமாவே தியான மீடியா கூட தான் அவள் சைன் பண்ண போறானா, அவளை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு மார்னிங்ல இருந்து நான் தான் அந்த கம்பெனியோட அஃபிஷியல் ஓனர். அப்படி இருக்கும்போது என்னோட கிளைண்ட்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது கம்பெனியை ஸ்மூத்தாக நடத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா அவன் யோசித்து கொண்டு இருக்கும் போதே ரித்திகாவும் அஜயும் ஹரிஷுக்கு சற்று தொலைவில் வந்து அமர்ந்தனர். தனக்கு ரைட் சைடில் சற்று தூரத்தில் அமர்ந்திருந்த ரித்திகாவை பார்த்த ஹரிஷின் முகம் மலர்ந்தது. நம்ம தான் அந்த கம்பெனியோட ஓனருங்கிற விஷயத்த இவகிட்ட சொல்லலாமா? எப்படி பார்த்தாலும் நாங்கள் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவ கூட நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிக்கணும். ரித்திகாவின் அழகான கண்களை பார்த்து கொண்டே முடிவெடுத்தான் ஹரிஷ். த ஃபேமஸ் தியானா மீடியா கம்பெனியை இனிமேல் தான் நடத்தப் போகிறேன் என்பதை நினைத்து ஹரிஷுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதிலும் அவனுடைய பழைய கிளாஸ்மேட் ரித்திகா அங்கு இணைந்து பணிபுரிய போவதை அறிந்ததும் உற்சாகமாக உணர்ந்தான். அதனால் அதை பற்றி அவளுடன் பேசலாம் என்று ரித்திகாவிற்கு லெஃப்ட் சைடில் காலியாக கிடந்த சேரில் உட்கார போனான் ஹரிஷ். அப்போது, சாரி, இந்த சீட்டை என்னோட பெஞ்ச்மேட் ஜெசிகாவுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் என்று அவன் முகத்தை கூட பார்க்காமல் கூறினாள் ரித்திகா. ஆனால் ஜெசிகா ஆல்ரெடி அங்கே உட்கார்ந்திருக்காளே. ஹரிஷ் அவர்களிடமிருந்து 4-5 வரிசை முன்னால் உட்கார்ந்திருந்த பெண்ணை கை காட்டி கேட்டான். அவனின் முகம் குழப்பத்தால் நிறைந்திருந்தது. இப்போது நேரடியாக அவனை பார்த்து முகத்தை சுழித்த ரித்திகா தன் மூக்கை மூடிக்கொண்டே, உன்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது, அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நீ கொஞ்சம் சீட் மாறி உட்கார்ந்தா நல்லா இருக்கும் என்று முகத்தில் அடித்தார் போல் கூறினாள். ஹரிஷ் திகைத்து போனான். அவன் இங்கு வருவதற்கு முன்புதான் குளித்து ட்ரெஸ் மாற்றி இருந்தான். இவளுக்கு நிஜமாவே மூக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும் நினைத்த ஹரிஷ் ஏதோ சொல்ல வந்தான். அதற்குள் அங்கிருந்து அவனுடைய மற்ற கிளாஸ்மேட்டுகள் அவர்கள் பங்கிற்கு அவனை இன்சல்ட் செய்து சிரிக்கத் தொடங்கினர். மகிழ்ச்சியாக அந்த பார்ட்டிக்கு வந்த ஹரிஷின் முகம் கோபத்தில் இறுக்கமாக மாற ஆரம்பித்தது.